ஒரு வீடியோல இருக்கக்கூடிய வால்யூமை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டாட் ஆப்ல எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஷாட் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஆப்ஷன் இருக்கும். நியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் எந்த வீடியோவில் நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து 100ல் வந்துருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து 200ல் வந்து வச்சிடணும். இந்த மாதிரி 200ல் வந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி வந்துடும். இதுவே நீங்கள் 150 வைக்கிறப்பே உங்களுக்கு வந்து நல்லா சவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் 150 வந்து வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு 150லே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 150 வேணாம் 200 வச்சுக்கிறேன்னா நீங்கள் 200 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 100ல் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து வால்யூம் நல்லா அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் வீடியோவில். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்ஷாட் அப்படின்ற மாதிரி லோகோ வந்து இருக்கும். அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இன்டூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ்னு இருக்கும். ஃப்ரீ ரிமூவ் வந்து கொடுங்க. ஃப்ரீ ரிமூவ் வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆட்ஸும் வராமல் உங்களுக்கு அந்த லோகோ வந்து ரிமூவ் ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிமூவ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்ஷாட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்பாகவே உங்களோட ஃபோனில் வந்து இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த லோகோவையும் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்ஸுமே வராது. ஆடே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால்யூமை வந்து வீடியோவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரேம் ரேட் என்ன மாதிரி ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து கேலரிக்கு வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் கேலரியில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய வால்யூமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இன்ஷாட் ஆப்பில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.